வெளியே வா வெளியே வான்னு சொன்னீங்களே, வெளியே வந்தா தாங்குவீங்களா? சாரிமா மாடல் அரசு. திமுக அரசை கலாய்த்த விஜய் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய் வேலையே வந்து அரசியல் செய்ய மாட்டேன் என்கிறார். மக்களுக்காக போராட்டம் நடத்தவில்லை என்று அரசியல் பிரமுகர்கள் என்ற பேரில் திமுகவின் ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இன்று அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடந்த போராட்டத்தில் விஜய் கலந்து கொண்டார். சுட்டெரிக்கும் வெயிலிலும் ஏராளமான பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் விஜய் பேசியிருப்பது திருப்புவனம் மடப்புறத்தை சார்ந்த அஜித்குமார் என்ற சாதாரண இளைஞரின் குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு முதல்வர் அவர்கள் சாரி சொன்னார்கள். அது தப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதேபோல் போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அந்த 24 பேரின் குடும்பங்கள் நீங்கள் சாரி சொன்னீர்களா? தயவு செய்து சாரி சொல்லி இருங்கள். அஜித்குமார் அவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுத்த நிவாரணம் போல் இந்த 24 பேர் குடும்பத்திற்கும் நீங்கள் நிவாரணம் கொடுத்தீர்களா? தயவு செய்து அந்த நிவாரணத்தையும் கொடுத்து விடுங்கள். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது இது தமிழ்நாட்டின் அவமானம் என்று நீங்கள்தான் சொன்னீர்கள். இன்றைக்கு நீங்கள் உத்தரவிட்டும் பேர் என்னங்க சார்? அதேதான் அன்னைக்கும் நீங்கள் சொன்னது. இன்னைக்கும் நடப்பது அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கைக்கூலி தானே? ஏன் நீங்கள் அங்கே போய் ஒளிந்து கொண்டீர்கள்? ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டோம். அதனால் அந்த பயத்தில் நீங்கள் ஒன்றிய அரசின் ஆட்சிக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு காரணம். இன்னும் உங்களுடைய ஆட்சி எத்தனை அட்ராசிட்டிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருந்து இன்றைக்கும் அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்கள் அரசை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் எதற்காக சார்? உங்கள் ஆட்சி எதற்காக சார்? உங்களுக்கான அந்த சிஎம் பதவி எதற்காக சார்? இப்படி கேள்வி கேட்டாலும் உங்களிடம் இருந்து எந்த பதிலும் வராது. ஏனென்றால் பதில் இருந்தால் தானே வரும். அதிகபட்சம் உங்களிடமிருந்து வரும் பதில் சாரி தெரியாமல் நடந்துடுச்சு, இல்லைன்னா நடக்கக்கூடாதது நடந்திருக்கு, சாரிம்மா அவ்வளோதானே. இந்த வெற்றி விளம்பரம் மாடல் திமுக சர்க்கார் இப்பொழுது சாரிமா மாடல் சர்க்கார் ஆக மாறிவிட்டது. இந்த அரசியல் நடத்த தவறுகளை சரி செய்து விடுங்கள். நீங்கள் செய்த தப்புக்கு பரிகாரமாக சட்ட ஒழுங்கு சரி செய்யாதே தீர வேண்டும். இல்லை என்றால் மக்களுக்காக ஒன்றாய் நின்று உங்கள் சரி செய்ய வைப்போம். நன்றி. இவ்வாறு விஜய் தெரிவித்தார். விஜய் வெளியே வா என்று சொன்னீர்களே, இப்பொழுது வெளியே வந்துவிட்டார். உங்களால் தாங்க முடியுமா? அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா என நெட்டிசன்கள் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.